பாக்கியவான் உம்மையே நம்பியிருப்பேன். நீதானே என் துணையானே என் கேடகமும் மானே. நீதானே என் துணையானே என் கேடகமும் மானே. என்னை நினைப்பவரே ஆசீர்வதிப்பவரே. சொல்லுங்க பாடவா. என்னை நினைப்பவரே ஆசீர்வதிப்பவரே. உம்மை நம்புவேன் நான் உம்மை நம்புவேன். முடிவு வரையென்றும் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன் நான் உம்மை நம்புவேன். முடிவு வரையென்றும் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான் உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான் உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் உம் நன்மை மிகுதியாகும். சொல்லு சொல்லு. உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் உம் நன்மை மிகுதியாகும். வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மை நம்புவேன் நான் உம்மை நம்புவேன். முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். ஆமென். உம்மை நம்புவேன் நான் உம்மை நம்புவேன். முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான் உம்மையே நம்பியிருப்பேன். ஐயா. அன்பை நம்பும் நான் பாக்கியவான் உம்மையே நம்பியிருப்பேன். சீயோன் பர்வதம் இருப்பதைப் போல் அசையாமல் நிலைத்திருப்பேன். சீயோன் பர்வதம் இருப்பதைப் போல் அசையாமல் அகமியத்தின் கொழுந்தோ என்னில் நிலைப்பதில்லை. அகமியத்தின் கொழுந்தோ என்னில் நிலைப்பதில்லை. உம்மை நம்புவேன் நான் உம்மை நம்புவேன். முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன் நான் உம்மை நம்புவேன். முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான் உம்மையே நம்பியிருப்பேன். அப்பா. உம்மை நம்பும் நான் பாக்கியவான் உம்மையே நம்பியிருப்பேன். அவர் உடன்படிக்கையின் தேவன், அவர் உண்மையில் பிசகாதவர். ஆபீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி அவர் வாக்கு கொடுத்ததை நிறைவேற்றின தேவன். அதை மாத்திரம் சொல்லி நம் தேவனை நோக்கி அமரப்போகிறோம். அல்லேலூயா. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. இதுவரை நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறாரே. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன் சொன்ன தேவன் அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவராயிருக்கிறார். உலகத்தின் முடிவறிந்தும் சகல நாட்களிலும் அவன் கூடவே இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறாரே. அவர் ஒரு நாள் வாக்கு மாறாதவர். அல்லேலூயா. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. சொல்லுங்க பாட. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. உடன்படிக்கை
தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவேன். என் தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவேன். மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே அப்பா. மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. சொன்னதை செய்து முடிப்பேன், நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டேன். சொன்னதை செய்து முடிப்பேன், நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டேன். என் கையை கொண்டு நீ தொடங்கியதெல்லாம் என் கையை கொண்டே நிறைவேற்றுவேன். என் கையை கொண்டு நீ தொடங்கியதெல்லாம் என் கையை கொண்டே நிறைவேற்றுவேன். மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே சொல்லப்பா நிறைவேற்றி முடிப்பவரே. அடி மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. அல்லேலூயா அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அப்பா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆமென். பிதாவாகிய தேவனை எல்லார் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஏசப்பாவை பரிசுத்த ஆவியானவர் எல்லாரும் தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் இதுவரை நம்மளை பாதுகாத்து வழிநடத்தி வந்த கிருபைக்காக எல்லா கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா எல்லார் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நன்றி சொல்ல வந்தவர்கள், நன்றி சொல்ல வந்தவர்கள், சுகம் பெற்றவர்கள் 10 பேர், சுகம் பெற்றவர்கள் 10 பேர். ஆனால் வருஷ கடைசியில் நன்றி சொல்ல வந்தவங்க ஒரு நபர் தான். அன்னைக்கு குஷ்டரோகி அற்புதத்தை பெற்றுக்கொண்டு ஒரே ஒரு ஆள் நன்றி சொல்ல வந்தது போல இன்றைக்கி நம்ம சில பேர் நன்றி சொல்ல வந்து இருக்கிறோம். எல்லா கையை உயர்த்தி ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. அந்த ஆண்டில் இதுவரை எங்களை நடத்தி வந்தீரே உமக்கு நன்றி அப்பா. இதுவரை எங்களை பாதுகாத்தீரே உமக்கு நன்றி ஏசப்பா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லார் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை பாதுகாத்து நடத்தி வந்தீரே. எல்லார் வாய் திறந்து சொல்லும் நன்றியப்பா, நன்றியப்பா. எங்களை பாதுகாத்தீரே, ஒவ்வொரு நாள் எங்களை பாதுகாத்தீரே, ஒவ்வொரு நாள் எங்களை பாதுகாத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாள் எங்களை பாதுகாத்தீரே உமக்கு நன்றியப்பா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நீர் நடத்தி வந்த பாதைக்காக ஒவ்வொரு நாளும் கரம் பிடித்து நடத்தி வந்தீரே உமக்கு நன்றியப்பா. எல்லாம் நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. இயேசுவே, இயேசுவே உமக்கு நன்றியப்பா, உமக்கு நன்றியப்பா. தகப்பனே உமக்கு நன்றியப்பா, நன்றியப்பா. 1ஆம் தேதி ஜனவரி 1ஆம் தேதி பார்த்தவர்கள் இன்னைக்கு இல்லை. ஆனாலும் கிருபையின் தேவன் நம்மளை பாதுகாத்தாரு. நம்மளை விட பராக்கிரமசாலிகள், நம்மளை விட பலசாலிகள், நம்மளை விட படித்தவர்கள், நம்மளை விட பட்டம் பெற்றவர்கள்
நம்மளை விட அழகிலே சிறந்தவர்கள் கூட, தைரியமானவர்கள், திறமையுள்ளவர்கள் இன்னைக்கு கிடையாதவங்க. ஆனால் ஒரு விஷயம் அவர் இரக்கம் பாராட்டி இருக்கிறாரே நமக்கு. எல்லா கையை உயர்த்தி உமக்கு நன்றி அப்பா. டடிமா, நீர் எங்களுக்கு பாராட்டின நல்ல கிருபைக்காக உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தகப்பனே உமக்கு நன்றி அப்பா, நீர் பாராட்டின கிருபைக்காக. டடிமா உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் எங்களை நடத்தி வந்த பாதைக்காக ஸ்தோத்திரம். எங்களை ஜீவன் தந்தீரே, ஜீவன் தந்தீரே, குடும்பங்களை பாதுகாத்தீரே, உமக்கு நன்றி அப்பா. எல்லாம் நன்றி சொல்லுங்க, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. பாடுகள் வந்தது உண்மைதான், துக்கங்கள் வந்தது உண்மைதான். ஆனாலும் அழிந்து போகாதபடி நம்மளை பாதுகாத்தாரே. பலவீனத்திலே நம்முடைய மேல அவர் கரம் இருந்தது. உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா தேவைகளை கத்த சந்தித்தாரு, எல்லா தேவைகளை கத்த சந்தித்தாரு. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு கொடா கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் சமைத்து வைத்ததை சாப்பிடுவதற்கு பலன் தந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஓரா கத்துடா சந்தர பலபா ஓரி காமானா. நன்றி ராஜா. ஆண்டவரே, இரக்கம் பாராட்டினீரே, இரக்கம் பாராட்டினீரே. இயேசுவே உமக்கு நன்றி. எல்லாம் வாய் திறந்து சொல்லுங்களேன், உமக்கு நன்றி அப்பா. நீர் பாராட்டின கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் பாராட்டின இரக்கத்திற்காக உமக்கு நன்றி அப்பா. எல்லாரும் வாய் திறந்து தேங்க்யூ லார்ட், உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் பாராட்டின கிருபைக்காக உமக்கு நன்றி அப்பா. உடைய இரக்கத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உடைய அன்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஏசப்பா, அந்த ஆண்டு தொடக்கத்திலிருந்து இதுவரை எங்களை நடத்தி வந்தீரே. உண்ண உணவு தந்தீரே, உடுத்துவதற்கு வஸ்திரம் தந்தீரே, இருப்பதற்கு இருப்பிடம் தந்தீரே, ஆராதிப்பதற்கு நல்ல ஸ்தலத்தை தந்தீரே. உமக்கு நன்றி அப்பா. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திர ராஜா. எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்களேன், உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. எங்களை பாதுகாத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். எங்களை நடத்தி வந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. எங்களை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி அப்பா, நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. அமே நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. சொல்லுமா அப்பா, நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. எவினேச நீதானையா, இதுவரை உதவினீரே. எவினேச நீதானையா, இதுவரை உதவினீரே. எல்ரோயி அப்பா, எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். ஆமென். எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி டடிமா, நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா.
நடத்தி வந்த எல்லா கரங்களை தட்டி ஓ ராசாத்த ரக துடா கபலபா ஓரி கபலபா பிறக்க போற ஆண்டுல யெகோவா ஈராக இருந்து, யெகோவா நிசியாக இருந்து, யெகோவா சாலம் சம்மர் அப்பாவாக இருந்து ஒவ்வொருவரையும் நடத்த போற எல்லா கரங்களை தட்டி ஓ ராகா தாரா காத்து ராபலபா ரீமானா ஷாபலகா துடாபலபா இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமாம். உட்காருங்க. அல்லேலூயா. நம்ம இன்றைக்கி 3 இடத்துல ப்ரோக்ராம் இருந்த போதில் நீங்கள் எல்லோரும் வந்திருக்கீங்க. இயேசு நாமத்தில் நன்றி. அல்லேலூயா. ஆமாம். டவுலமிஸ் சபையில் இன்றைக்கி நைட்டு ப்ரோக்ராம் 4 மணிலையும் 4 மண்டபமாக அடைக்கலாபுரத்துலேயும் இன்றைக்கி அவங்க என்ன முழுக்குன்னு சொல்லி அவங்க அங்கே இருக்கிறாங்க. இன்றைக்கி ஸ்னோகால்லையும் ஒரு கல்யாணமாக சடங்கு நினைக்கேன். அங்கங்கே மக்கள் போய் மீதியான பேர் வந்திருக்கீங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அதுலேயும் உட்கார் எங்கே போகிற தம்பி, அதுலேயும் ஜனவரிக்கு ஏதாவது சேலை சட்டையை எடுக்கிறதுக்கு ஏதாவது கைபர் சைபருக்கு போயிருப்பாங்க. அல்லேலூயா. வந்த எல்லாரும் இயேசு நாமத்தில் நன்றி. ஆமேன். கர்த்தர் இதுவரை நம்மளை பாதுகாத்து நடத்தி வந்த தேவன் ஒவ்வொரு நாளும் கிருபையாய் நம்மளை பாதுகாத்தார். ஆமேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் நம்மளை பாதுகாத்த தேவன். நம்ம நினைக்கிறோம் வண்டியில் நம்ம தான் கரெக்டாக போகிறோன்னு, கர்த்தருடைய கிருபை நம்மளை போக வைக்கிது. அல்லேலூயா. ஆமாம். ஒரு மாதிரி மாடலெல்லாம் வருவாங்க. கர்த்தர் கிருபையாய் நடத்தினார். ஆமேன். ஊழிய பகுதியில் என்னால் தெளிவாக சொல்ல முடியும், அவருடைய கிருபை பிரசன்னம்தான் அந்த வருடத்திலே ஆண்டவர் பாதுகாத்து நடத்தி வந்தார். ஆமாம். நேற்று காலையிலலாம் என்னால் உட்கார முடியாத சூழ்நிலை, பயங்கரமாக லூஸ் மோஷன் பயங்கரமாக போய்கொண்டு இருந்தது. ஆனால் கிருபையின் தேவன் மத்தியானத்தோட எல்லாத்தையும் எடுத்து போட கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. மீண்டும் பலன் தந்த தேவனாக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட சொன்ன 365 நாளும் எனக்கு பலன் தாங்கப்பா, 365 நாள் எனக்கு ஊழியம் இருக்குது, ஒரு நாள் கூட சோர்ந்து படுக்காதபடி பாதுகாத்து கொள்ளுங்கண்ணே. 365 நாளும் பலவீனங்கள் வந்தது உண்மைதான். ஆனாலும் அந்த பலவீனம் மேற்கொள்ளாதபடி கர்த்தர் இந்த 364 நாளும் கிருபையாய் பாதுகாத்து வழிநடத்தி வந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படியே அன்பு பெரியது. எல்லா தேவைகளையும் சந்தித்தார். ஊழியத்திற்கு எல்லா தேவைகளையும், ஒன்றுமே இல்லாதது போல் இருக்கும், தேவைகள்லாம் நெருக்கமாக இருந்தது போல் இருக்கும், கிருபையாய் சந்திப்பார். ஆமேன். ஆமேன். ஆமாம். புதிய முத்தூர்லாம் இந்த ட்ரிப்பு வெளியெல்லாம் டீமாக போயெல்லாம் ஊழியம் பண்ண கர்த்தர் கிருபை கொடுத்துருக்கிறார். ஆமாம். சில நேரங்களில் ஆண்டவர் கிருபையாய் நடத்துவார். நெருக்கத்தின் மத்தியிலையும் பாடுகளின் மத்தியிலையும் உபத்திரவத்தின் மத்தியிலையும் கரம் பிடித்து நடத்தி செல்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். தேவன் இந்த ஆண்டில் உங்களுக்கு செய்த நன்மை இந்த ஆண்டு மாத்திரம்தான். நான் பிறக்கும்போது தொட்டிலேருந்து கீழே விழுந்துட்டேன், எங்கள் பெரியம்மா வந்து தூக்கி விட்டாங்கன்னு சொல்லாதீங்க. அல்லேலூயா. ஆமாம். இந்த ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து இந்த 365 நாளும் கிருபையாய் நம்மளை நடத்தி வந்த பாதையை ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமேன். ஆமாம். நன்றி சொல்லி இந்த ஆண்டில் ஆண்டவர் என்னை நடத்தி வந்தார். நான் தெளிவாக சொல்ல முடியும், தைரியமாக சொல்ல முடியும், கர்த்தர் நடத்தி வந்தார். ஆமென். அவர் என்னை நடத்த அவருடைய கரம் இல்லைன்னா என்னால் முடியாது, எங்களால் முடியாது. அவர் கரம் பிடித்து இந்த ஆண்டில் இதுவரை நடத்தி வந்தது கிருபை. எத்தனை நிந்தைகள், எத்தனை தூசணங்கள். இவன் கேரளோண்டு போகும்போது கூட ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. ஏதாவது சில மத தீவிரவாதிகள் இடத்துக்கு போகும்போது எவ்வளோ கஷ்டமாக இருந்தது, அதுபோல் கேரளோண்டு போகும்போது ஒரு வீட்டுக்கு போகும்போது எனக்கு ரொம்ப பாரம், ரொம்ப கஷ்டம், ரொம்ப கடினமாக இருந்தது இருதயம். சரி, பிள்ளைகள் நிமித்தம் 3வது மகன் இப்போ போவோம்ப்பா, எல்லாரோடையும் நம்ம இது பண்ணுவோம், போவோம்ப்பா அப்படின்னா சரியா போவோம். போக போக எனக்கு அப்படி பாரம் அதிகரித்து கொண்டே இருந்தது. ஏன் தெரியலையே அதிகரிக்க பாரம். அவங்க நல்ல ஒரு தேவனுடைய பிள்ளைகள் தான், அதிகரிக்க அப்படின்னு சொல்லி போயிட்டே இருந்தேன். ஏன்னா அவங்க விரும்பி கூப்பிடுவாங்க, கூப்பிட்டு அவங்க அந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு 10 நபர் இடத்துக்கு கூப்பிட்டு போவாங்க. எனக்கு ரொம்ப போன உடனே வெளியேருந்து காலிம்பில் அடித்த உடனே கதவை திறந்தாங்க, பிரைஸ் தி லார்ட் சொன்னேன்.
கதவை திறந்தவங்க எட்டி பார்த்துட்டு உள்ளே போய் உட்காந்துட்டாங்க. அல்லேலூயா. நம்ம லைவில் அவங்கள பார்க்கட்டுன்னு சொல்லி தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அவங்கள பார்த்து மனம் திரும்பட்டும். பிரைஸ்தலான்னு சொன்ன பிள்ளைகளெல்லாம் பார்க்குறாங்க, உள்ளே பார்த்துட்டு உள்ளே போய் உட்காந்துக்கிட்டாங்க. அவங்க மருமக நல்ல டைப்பு, மருமக வரல, வெளியே போயிட்டாங்க போல். துக்கமாக இருந்தது எனக்கு. வெளியே இருந்துட்டு இதுதான் ஆண்டவர் பாரப்படுத்தினார் அப்படின்னு பயங்கர துக்கத்தோடு அப்போ நான் காணிக்கையாக கேட்க போனோம். அல்லேலூயா. ஆண்டவர் அறிவார். இந்த ட்ரிப்பு நிறைய பேருக்கு, நிறைய ஆர்சி ஜனங்கள் நிறைய பேருக்கு அப்படி காலண்டர் போடல. அந்த ட்ரிப்பில் காசு எங்கேயுமே வாங்கக்கூடாது, யார்ட்டி காணிக்க வாங்கக்கூடாது ஒரு தீர்மானத்தில் சில தேவ பிள்ளைகள் உற்சாகமாக கொடுக்கும்போது அதை தடை பண்ண முடியல, வாங்கிட்டு வந்தோம். அது எனக்கு ரொம்ப துக்கமாக இருந்தது, ரொம்ப வேதனையாக இருந்தது வரும்போது. அதான் இது ஆண்டவர் பாரப்படுத்தினாரான்னு சொல்லி வந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஃபோன் வந்தது. பிரதர் எங்கே இருக்கீங்க பிரதர்? ஒரு பையன் பிசாசினால் அலக்களிக்கப்பட்டு பயங்கர வேதனையில் இருக்கிறான், ப்ளீஸ் வர முடியுமா அப்படின்னு. வாரன்னு சொல்லிட்டு கேரளூண்டில் தான் இருந்தோம். போனோம். போய் அந்த மேல் வீட்டில் ஏறி பிள்ளைகளாம் வந்தாங்க. அந்நிய பாசையில் ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தோம். கறியை சாப்பிட்டுட்டு அப்படி கறியை எடுத்து கீழே வைக்கிறான், ஒரு மாதிரி பிணையிறான், முகம்லாம் விகாரம் இருந்தது. காலையில் மந்திரவாதியை தேடி போனாங்க. சாயங்காலம் மறுபடியும் அந்த பையனுக்கு பிசாசின் போராட்டம்னால மறுபடியும் மந்திரவாதி போகிறதுக்கு ஆட்டோவை ஃபோன் பண்ணாங்க. அந்த ஆட்டோக்காரங்க தான் எங்களை கூப்பிட்டாங்க. ஐயா வீட்டில் வசன போடா வச்சுருக்குறாங்க, இப்படி மந்திரவாதியை காலையில் தேடி போயிருக்காங்க, இப்போவும் போகிறதுக்கு அவங்க பிரயாசப்படுறாங்க, கொஞ்சம் வர முடியுமா அப்படின்னாங்க. மேலே போய் பிள்ளைகள்லாம் வந்திருந்தாங்க. அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தோம். வலுசற்பத்தின் ஆவி கொஞ்ச நேரம் போராடும் கடந்து, எனக்கு தெரியும். ஜெபம் பண்ணிகிட்டே 91ஆம் சங்கீதத்தை சொல்லி இயேசுவின் நாமத்தில் கட்டில் அப்படி தூக்குது. அந்த பேய் காலை வச்சு அப்படி தூக்குது. அப்படி ஜெபம் பண்ணி முடிய 91ஆம் சங்கீதத்தை பிள்ளைகள் எல்லாம் சொல்லி முடிய இயேசுவின் நாமத்தில் போஞ்சல அந்த பேய் ஓடிட்டு. அல்லேலூயா. வெக்கத்துக்கு ரொம்ப வேதனையோடு வந்த என் பிள்ளை நீ வேதனையோடு வரியான்னு அவங்க யாருக்கு ஃபோன் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்திருக்காங்க. எனக்கு டக்குன்னு ஃபோன் பண்ணியிருக்காங்க. அவங்க வேறு சபைக்கு போகிறாங்க. எத்தனையோ பேர் அவங்களுக்கு தெரியும். ஃபோன் பண்ண உடனே ஆண்டவர் வெட்கப்பட்டு போகாதபடி அந்த பேயை ஆண்டவர் துரத்தி விட்டார். அல்லேலூயா. மீண்டும் நேற்று போய் அதை பார்க்க போன அந்த பையனை கெதியன்னு பிரைஸ்தலார் வாங்கன்னு சொல்லி எங்களை உற்சாகமாக வரவேற்று சந்தோஷமாக இருந்தது. பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை கொடுத்த தேவன். அல்லேலூயா. ஆமாம், சில இடத்துல ஆண்டு சொல்லிக்கார் வேதனைப்படுத்துகிறாங்களா, துக்கப்படுத்துகிறாங்களா, காலில் இருக்கிற தூசியை உதறிட்டு நினைச்சணும், அடுத்த ஸ்டெப் போய்கிட்டே இருக்கணும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார், நடத்திடும் தேவன் பெரியவர். அல்லேலூயா. ஒரே ஒரு பாடலை பாடி என்னை நடத்திடும் என்னோடு இருக்க கலக்கமே எனக்கில்லையே. தெரியாதா? நான் நம்பிடும் தேவன் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு பயமில்லையே. ஆமென். பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. பயமில்லையே, கர்த்தர் உண்டு பயமில்லை. ஆமென். எனக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. அல்லேலூயா. 40 நாளும் செபிக்க கர்த்தர் கிருபை தந்தார். இரவிலே விழித்திருந்து செபிக்க கர்த்தர் பலன் தந்தார். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஒரு தங்கச்சிக்கு ரொம்ப நாட்களாக திருமணமாகாமல் இருந்தது. அந்த பிள்ளை, அந்த தங்கச்சியினுடைய பெயரை சொல்லி ஜெபிக்க ஆரம்பித்தோம். 40 நாள் ஜெபம் முடிஞ்ச உடனே ஃபோன் பண்ணாங்க. பிரதர் நல்ல ஒரு இடத்துல, கிட்டத்தட்ட வயசு அவங்களுக்கு 27 வயசுட்டு ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த தங்கச்சிக்கு 25 26 மறந்தாப்புல இருக்கு, வயசாயிட்டே இருக்குன்னு ரொம்ப கவலைப்பட்டாங்க. அவங்க விரும்பின நல்ல ஒரு ஏற்ற துணையை 40 நாள் ஜெபம் முடியவும் கர்த்தர் கொடுக்க கர்த்தர் கிருபை செய்தார். அல்லேலூயா.
நிறைய காரியங்கள் ஜெபித்தேன். நான் விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன். எதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி ஜெபித்தோமோ எல்லாவற்றையும் கர்த்தர் செய்து அவர் கிருபையாய் முடிக்க போகிறார். கரங்களை தட்டி ஆண்டவரே. ஆமாம், இப்போ நம்ம விரும்பினவங்க வாங்க, வந்து ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஆமாம், பேரெல்லாம் சொல்ல மாட்டோம். ஆமாம், வந்து ஆண்டவர் ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து இந்த 30ஆம் தேதி வரை நடத்தி வந்த பாதையை கொஞ்சம் நேரம் இல்லை, கொஞ்சம் நேரம் சொல்லி கரெக்டாக 8:15 முடிச்சிடலாம். ஒரு 2-3 நிமிஷம் ஒரு நபர் எடுத்துக்கொண்டால் நலமாக இருக்கும். டக்குன்னு பிறந்த தொட்டில் இருந்ததெல்லாம் சொல்லாதீங்க. ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து இந்த டிசம்பர் 30ஆம் தேதி வரை கர்த்தர் நடத்தி வந்த பாதையை ஐயா எடுத்து மாதிரி இது பண்ணி போடு. கர்த்தருக்கு சோத்திரம். நான்